எல்லாருக்கும் கிடைக்கும். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை வழி நடப்பார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கைப்பிடிப்பார். கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்து, உடைய வல்லமைக்காய் நன்றி செலுத்து, உடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிற வல்லவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, உம்முடைய வார்த்தையின் மீது எங்களுக்கு ஒரு பசி தாகத்தை தார். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று எழுதியிருக்கிற வசனம் நிறைவேற வேண்டுமாய் செபிக்கிற விதை, விதை ரிபௌலி ஆந்தரபா வார்த்தை என்கிற விதை ஒவ்வொருடைய இருதயமாகிய நல்ல நிலங்கள்ல வந்து விழட்டும். ரூதுனி அந்தலபு சந்தர விட கட கதலபா
அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா முட்கள், எல்லா பற்பாறையான நிலங்கள், எல்லா வழி அருகே ஆன நிலங்கள் எதுவும் இராதபடிக்கு நல்ல நிலமா எங்களை உழுது எருவோடும் அதி ஹதுலபாவு சந்தரபிலி நீக்கபவுலி அந்தலபடகடகதடபடகதலபா. தேவ வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி. ஊற்றப்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி. வீதனி அந்தரபவு சந்தரபடகடகதலபா. ஆவியில் நடத்தப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வர வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆவி ஆனவர் எனக்கு துணை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். ஓ நீர் என்னுடைய ஆயுததாரி. இதோ எங்கள் ஆயுதங்களை தூக்கி சுமக்கிறவர், தருகிறவர், கொடுக்கிறவர். ஞானத்தின் ஆவியானவர் ஒரு கூட கிருபையாய் இறங்கி கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களுக்குள்ள இருக்கிற சகல அறியாமைகள் என்னும் இருள்கள் நிர்மூலமாகட்டும். ஞானத்தினால் நிரப்பும். ஒவ்வொருவரையும் ஞானத்தினால் நிரப்பும். அக்கினி 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 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உடைக்கிற, கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாதபடிக்கு செயல்படுகிற எல்லா எதிர்ப்புகள், தடைகள், வீட்டுல செயல்படுகிற கூச்சல்கள், குழப்பங்கள், டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிற அவைகள் அப்புறப்படுத்தப்படட்டும். அவைகள் அப்புறப்படுத்தப்படட்டும். இரவு ஜபத்தின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளுகிறதை பார்க்கிற விதினி மௌலி அந்தர பூதினி அந்தர கடகடகதலவா. ஞானத்தை செயல்படுத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி. வைராகியம் எங்களுக்குள்ள கர்த்தருடைய வைராகியம், தேவ வைராகியம், தேவ பக்தியை வைராக்கியமாய் கௌலி அந்தரா சந்தர பௌரி அந்தர பட பல பட பல பலவா ரீபிலி பௌரி அந்தலவே சந்தல பட 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 கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. வீலி பௌரி அந்தரவு ருக்கி பௌலி அந்தரவே சந்தலபடபடபடகதலபடகதலபடகதல. வானங்கள் திறக்கப்படட்டும். அதிலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் வரட்டும். சாமுவேல் தேவனுடைய வசனத்தை கேட்டபோது ஜனங்கள், சாமுவேல் தேவனுடைய வசனத்தை பேசின போது ஜனங்கள் கீழ்ப்படிய பண்ணத்தக்கதாக இடி முழக்கங்களின் சத்தங்கள் புறப்பட்டு வந்தது போல இதோ வானத்தில் இருந்து, சிங்காசனத்திலிருந்து சத்தங்களும் மின்னல்களும் இடி முழக்கங்களும் உண்டாகட்டும். அக்கினி மெதே ஹதோரபௌ சந்தரபடபடகடகதலபா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளும். ஜாயின் பண்ண முடியாத ஒவ்வொருவரையும் கொண்டு வாங்க. எல்லா தடைகளை உடைங்க. ரகி ஹதுலா ஷதரபலபா ரீபதினி அபௌரி அந்தரபடபடகடகதலபடகதல. நிர்சானியம் என்னும் சர்ப்பத்தின் ஆவி கட்டிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால் எல்லா நிர்விசாரங்கள், அசதிகள் நிர்மூலமாக. Jesus name I pray. Amen. கர்த்தர் நல்லவர். God bless you. சந்தோஷமா இருக்கீங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியான ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கும் போது ஒரு ஸ்பிரிட் பார்த்தேன். பேர் நிர்சானியம். சிவப்பு கலர்ல இருக்கும். மண்ணுளி பாம்பு மாதிரி இருக்கும் ஸ்பிரிட். ஸ்பிரிட் எப்படி செயல்படும்னா, மண்ணுக்குரிய காரியங்களை நோக்கி நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கணும். நம்மளை நிர்விசாரணத்திற்கு வித்து போடணும். சோதோமின் பாவத்துல ஒரு பிரதானமான பாவம் என்னவென்றால் விபச்சாரம் கிடையாது, விசித்தனம் கிடையாது. பிரதானமான பாவம் என்னன்னா நிர்விசாரம். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? நமக்குள்ள நிர்விசாரம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அது தேவனுடைய வசனத்திற்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களிடத்துல எடுத்து பயன்படுத்த, உங்களிடத்துல அந்த வசனத்தை விளைய செய்ய அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஒரு மனிதன் உங்களிடத்தில் வந்து பேசும்போது நீங்க அந்த வசனத்தை எப்படி கேட்கிறீங்கன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? சொல்ல அப்படின்றது இல்லாம ஆவியானவர் நம்ம இடத்துல பேசுறாரு அப்படின்றத நீங்க உறுதியா அறிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? ஆவியானவர் பேசும்போது காது உள்ளவன் கேட்க கடவன். ஒவ்வொரு வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற சபைகளுக்கும் எழுதின நிருபங்கள்ல கடைசியாக எழுதப்பட்ட வசனம் இதுதான். ஆவியானவர் பேசுறத காது உள்ளவன் கேட்டே ஆகணும். அல்லேலூயா. கேட்காத பட்சத்தில் அதற்கேற்ற விளைவுகளையும் தண்டனையும் அவன் அறிந்து கொள்வான். அவன் அடைவான். அல்லேலூயா, ஆமென். தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு யுத்த ஆயுதமாய் நாம் பயன்படுத்துகிறதற்கு இந்த கடைசி நாட்கள்ல உதவியா இருக்கிற ஒரு ஒளி. அல்லேலூயா. நம்ம கிதியோனை குறித்து முன்னாடி கிளாஸ்ல, ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம கிதியோனை குறித்து ஒரு காரியத்தை பார்த்தோம் இல்லையா? அதை பார்க்கும்போது கிதியோனுடைய ஆயுதமே பானை உடைக்கிறது,
எக்காலம் ஊதுறது தீவட்டிகளை பிடிக்கிறது. அல்லேலூயா. தீவட்டிகளில் ஒளி பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. இந்த ஒளியாகிய தீர்க்க தரிசன வசனம் நமக்கு இல்லை என்றால் நம்மால் யுத்தத்தை ஜெயிக்க முடியாது. அரணான பட்டணங்களை பிடிக்க முடியாது. கர்த்தருடைய ராஜ்யங்களை நாம் செயல்படுத்த முடியாது. பிசாசின் ராஜ்யங்களை நாம் கவிழ்க்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். கிதியோன் கொண்டு போனது 300 பேர். எத்தனையோ லட்சக்கணக்கான திரளாக வெட்டுக்கிளியை போல சத்துருக்கள் இருக்கிறார்கள், மீதியானியர்கள் இருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 6-7 அதிகாரத்துல அதுல கத்து சொல்லுகிறாரு, அந்த இடத்துல 300 பேரை கொண்டு ஒரு திரளான ரட்சிப்பை கர்த்தர் கட்டளை இடுகிறதற்கு கிதியோன் பயன்படுத்தினது ஒரு தீவெட்டி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். நியாயாதிபதிகள்ல நம்ம அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். வாசிங்க. நியாயாதிபதிகள் 7 அதிகாரம் 19வது வசனம். நியாயாதிபதிகள் 7 அதிகாரம் 19வது வசனம். நடு ஜாமத்தின் துவக்கத்திலே, அல்லேலூயா, நடு ஜாமத்தின் துவக்கத்தில், அல்லேலூயா, ஆமென். நடு ஜாமத்தின் துவக்கம்னா என்ன தெரியுமா? அல்லேலூயா. கரெக்டா 3 மணி நைட்டு அல்லது அதிகாலை சொல்லாமா, 3 மணி கரெக்டா அந்த டைம்ல ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின் இந்த ஜாமம் காத்து ஜபிக்கிற ஒரு ஊழியத்தை இந்த நாட்கள்ல கர்த்தர் செய்யும்படி என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அதற்கு நான் உங்களையும் ஆவலா அழைக்கிறேன். முதல் ஜாமம் சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். நைட் ஷிஃப்ட் ஆரம்பிக்கணும்னால அந்த மாதிரி நைட்டு தான் ஃபர்ஸ்ட் ஜாமம். அப்புறமா செகண்ட் ஜாமம் 9 to 12. அப்புறம் 12 to 3 யுத்த ஜாமம். 3 to 6. அல்லேலூயா. இது ஒரு ஹீலிங் கிஃப்ட் செயல்படுற ஒரு ஜாமம். இந்த ஜாமத்துல எல்லாம் நம்ம விழித்திருந்து ஜபிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ரவுண்ட் த கிளாக் there should be watchman standing in the watchtower looking for danger. அல்லேலூயா. அவன் அறிவிக்கிறவனா இருக்க வேண்டும். ஆமென். இது அந்த ஜாமக்காரனுடைய அபிஷேகம் பாரு. அல்லேலூயா. கிதியோனுக்குள்ள நைட்டு நேரத்துல விழிச்சிருந்து அவன் தேவனுடைய கிரியைகளை முதல்ல அறிந்து கொள்கிறான். முதல் ஜாமத்துல, அதாவது இந்த 12 மணி ஜாமத்துல அவன் என்ன பண்ணுகிறான்? 11வது வசனத்துல அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள் என்று கர்த்தர் போய் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். சத்ருவுடைய பாளையத்துல போய் என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு அதை அறிந்து கொண்டு வருகிற ஒரு ஜாமமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சத்ரு பாளையத்துல என்ன கிரியை செய்யறான்றத முன்னாடியே போய் கேட்கிறவனா இருக்கு. ஒரு ஜாமத்துல அவன் என்ன பண்றான்? கிதியோன் அவனுடைய முதல் ஜாமத்துல, அதாவது அவன் கிரியை செய்ய போகிற முதல் நைட் வேலையில ஃபர்ஸ்ட் ஒரு ஜாமம் வருது. அந்த ஜாமத்துல அவன் போய் பாளையத்துல என்ன பேசுறாங்க. இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கிருபையினால நம்மள கண் திறக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வழி நடத்துது. சத்ரு என்ன பேசுறான், அவன் கருவறையில நமக்கு விரோதமா என்ன திட்டம் இருக்கு, அவன் எப்படி பயப்படுறான், அவன் எப்படி கிரியை செய்ய போறான்னு நினைக்கிறான், எல்லாத்தையும் முன்னாடியே வெளிப்படுத்தி காட்டிடுறாரு. கைகளை வைத்து அலுவலியா சொல்லாமா? ஆமென். 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 8வது வருஷம். 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 8வது வருஷம். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். அல்லேலூயா. என்ன ஆலோசனை? ஊழியக்காரனோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எப்படி பாளையம் இறங்கணும், எப்படி யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சத்ரு பிளான் பண்றான். இத ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பி இன்னென்ன இடத்திற்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்துக்கொண்டான். அல்லேலூயா. தேவ மனுஷர்களை காக்கும்படிக்கு, தேவ ஜனங்களை காக்கும்படிக்கு, ஜப தலைவர்களை காக்கும்படிக்கு, ஊழிய தலைவர்களை காக்கும்படிக்கு, அல்லேலூயா,
கண் திறக்கப்பட்ட எலிசாக்கள் வேண்டும். ஜாமம் காத்து ஜெபிக்கிற ஜாமக்காரர்கள் வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் கண் விழித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் தரிசனங்கள் மூலமாகவோ சொப்பனங்களின் மூலமாகவோ அல்லது இந்த மாதிரி யோவான் அப்போஸ்தலனை கொண்டு போன மாதிரி ஆவிக்குள் ஆகியோ கர்த்தர் சத்துருவின் இடங்களுக்கு போய் சத்துருவின் திட்டம் என்னது என்பதை காண்பித்து நமக்கு சொல்லுவார். அவன் ஆலோசனை பண்ணுகிறது என்னவென்று காண்பிக்கிற தேவன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? சத்துருவின் ராஜ்யம் விழுகிறதின் காரணம் என்ன? கர்த்தர் சொல்லுகிற ப்ராஃபசி. அல்லேலூயா. தீர்க்க தரிசன ஒளி. கடைசி காலத்தில் நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உன் தீவட்டியை எரியும்படிக்கு உனக்குள் ஒரு தீர்க்க தரிசன ஒளியை வைத்திருக்கிறார். மகனே மகளே, கர்த்தர் இன்னைக்கு நான் பிளான் பண்ண வேர்சஸ் என்னால எடுக்க முடியல. கர்த்தர் என்னை வேற வகையாய் திருப்புகிறதை நான் உணர்கிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் ஏதோ பேசி கொண்டிருக்கிறார். உன் கைகளில் ஒரு தீவட்டி எரிய வேண்டும். அந்த தீவட்டியின் பெயர் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. கடைசி காலத்தில் நீ தீர்க்க தரிசனம் இல்லாது இருப்பாய் என்றால் நீ சீர் இல்லாமல் இருப்பாய். தீர்க்க தரிசனம் இல்லாத இடம் சீர்கெட்டு போகும் என்று நீதிமொழிகளை கர்த்தர் எச்சரிக்கிறார். கையில விட்டு அல்லேலூயா சொல்லாமா? இதுதான் அந்த தீவெட்டி, ஒளி, விளக்கு. அல்லேலூயா. இருளா இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாது, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாது. சத்ரு நம்மளை அடி மேல் அடி அடித்து கொண்டே இருப்பான். சத்ருவினால் தாக்கப்பட்டு இருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில ஜப அபிஷேகம் இல்லாமல் நீ துவண்டு போய் இருக்கிறாயா? உன்மேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்கும் என்றால், கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை உன்னை நோக்கி புறப்படும் என்றால் அது உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க பண்ணும். கைகளை வைத்து சொல்லலாமா? ஆமே. உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சத்துருவின் திட்டங்களை நாசம் பண்ணும்படியாக உனக்கு தேவையான ஒரு தீவெட்டி வேண்டும். அது தீர்க்க தரிசனம் என்னும் தீவெட்டி. Hallelujah. அது God's prophecy. That is the prophecy of God. God wants to reveal it to you. Sit in the presence of the Lord at the heart. Hallelujah. ஜாமம் காத்து ஜெபி. ஜாமம் காத்து ஜெபி. ஒவ்வொரு ஜாமத்திலும் ஒரு 1 hour ஜெபிக்க ட்ரை பண்ணு. மொத்தம் 6 ஜாமம் இருக்கா? அல்லேலூயா. ஒவ்வொரு ஜாமத்திலும் 9 ஜாமம். ஒவ்வொரு ஜாமத்திலும் உட்கார்ந்து ஜெபிங்க. ஃபர்ஸ்ட் 6 மணி டு 9 மணி, ஈவினிங் 6 மணி டு 9 மணி, இந்த ஜாமத்துல ஏதாவது ஒரு 1 hour ஜெபிங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஜெபிங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நைட்டு 9 மணில இருந்து 12 மணில ஒரு 1/2 hour ஜெபிங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் 12 to 3 அது ஒரு ஜாமம், அது ஜெபிங்க. அல்லேலூயா. 3 to 6 ஒரு ஜாமம் ஜெபிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அப்புறம் காலையில 6 to 9 அது ஒரு ஜாமம். அப்புறம் காலையில 9 மணி to 12 அது ஒரு ஜாமம். அல்லேலூயா. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த மாதிரி ஜாமம் 3 ஹாரா 24 hours பிரிச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? மொத்தம் 8 ஜாமம். சாரி, தப்பா சொல்லிட்டேன். 24/3 இல்லையா? 8 ஜாமம் மொத்தம். அவன் 8 ஜாமத்திலும் பைபிள்ல வேதவசனம் இருக்கு. நம்ம மேபி இந்த வெளிப்படுத்தின விசேஷம் சீரீஸ் முடிச்ச பிறகு இந்த 8 ஜாமத்துல யார் யாரு எப்பப்போ எங்கெங்கெல்லாம் ஜெபிச்சிருக்காங்க, அந்த இதோடைய தேங்க்யூ அந்த ஜபத்துடைய முக்கியத்துவம் என்ன, அப்படி ஜபம் பண்ணும் போது என்ன காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். இந்த 12 to 3 இருக்குல்ல, நடுராத்திரி சவுலும் சீலாவும் ஜெபம் பண்றாங்க பாருங்க. ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அல்லேலூயா. சத்துருவின் ராஜ்யங்கள் அசைக்கப்படுகிறது. அவனுடைய அஸ்திவாரம் அசைந்தது. கையில இருக்க கட்டுகள்லாம் உடையுது பாருங்க. அல்லேலூயா. ஆமென். 3 to 6 ஹீலிங், காயம் கட்டுதல் நடக்குது. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாம். புரியுதா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாமத்திலும் கர்த்தர் நம்மை கிரியை செய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. இரவு நேரங்கள்ல எந்த அளவுக்கு தூங்காம இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூங்காம இருக்கணும். ஆமென். உலக மருத்துவர்கள், உலகபூர்வமான ஆட்கள் எவ்வளவு தூங்க முடியுமோ இரவு நேரங்களை தூங்குங்கன்னு. ஆனா ஆவிக்குரிய நபர்களாகிய நம்மிடத்தில் ஆவியானவர் சொல்லுகிறது, எவ்வளவு தூங்க முடியாம இருக்க முடியுமோ அவ்வளவு தூங்க முடியாம இருங்க. அல்லேலூயா. இளைப்பாறுதல் இனி வருகிற காலமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பிரத்யட்சமாய் பேசுகிற ஒரு காரியம், உன் ஜெப வேளையில் நீ ஒழுங்கில்லாமல் இருக்கிறாய். நீ உன் ஜெப வேலையை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஆமென். நீ ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும்.
அல்லேலூயா. நீங்க சமைக்கலாம், நீங்க குளிக்கலாம், நீங்க பாத்திரம் விளக்கலாம், துணி துவைக்கலாம், வீட்டு வேலைகளை செய்யலாம், வேலை ஸ்தலத்தின் வேலைகளை செய்யலாம், ஸ்கூல்ல படிக்கலாம், காலேஜ்ல படிக்கலாம். ஆனா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உங்களிடத்தில் ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்பதற்காக வாஞ்சையாய், ஆவியானவரே, ஆவியானவரே, இயேசுவே என்னோடு கூட பேசும், இடைப்படும். இன்னைக்கு இரவு ஜெபத்துல அக்கினி வந்து விழணும், காலையில இருந்தே ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமென். நம்ம இரவு நேரத்துல கரெக்டா ஒரு 11 மணிக்கு உட்கார்றது அல்லது 12 மணிக்கு உட்கார்றது, 2 மணி வரைக்கும் முக்கி முக்கி போராட வேண்டியது, அப்படியே தூங்க வேண்டியது, அப்படியே ஏந்திரிக்க வேண்டியது, அப்படியே ஏதாவது ஒரு புக் எடுத்து ஸ்தோத்திர பலி படிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு படிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் கர்த்தர் என்கிட்ட பேசவே இல்லைன்னா எப்படி பேசுவாரு? உன்னுடைய ஆவலுக்கு ஏற்றபடி கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார் மகனே மகளே. அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நான் விஷயமே பார்த்திருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு 9:30 மீட்டிங்ல ஜூம் மீட்டிங்கை போட்டுட்டு நம்ம வீடியோ கூட ஆன் பண்ண சொல்ல மாட்டோம் இல்லையா? போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க பாட்டுக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கிச்சன்ல வேலையோ இல்ல வீட்டு ஹோம்ஒர்க் வேலையோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. அடுத்த நாளோ இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கிட்ட ஜூம் மீட்டிங்ல அன்னைக்கு ஒண்ணு எடுத்தனே, அது வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டா, எப்ப எடுத்த, எப்படி எடுத்த அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவர்களை நோக்கி தேவனுடைய வசனம் அன்றைக்கு நாளுக்கு அதுக்கு அடுத்த நாளுக்கு வருதுன்றதே அவங்க அறியாமல் இருக்காங்க பாரு. அல்லேலூயா. ஆனா சில பேரை நான் நிஜமாவே அப்ரிஷியேட் பண்ணணும். என்னைக்கோ நான் எப்பயோ ஆவியானவர் என் மூலமா பேசின வார்த்தை அவங்கள தொட்டுச்சுன்னு வந்து சொல்லுவாங்க. அல்லேலூயா. என்கிட்ட கர்த்தர் பேசினார் தம்பி, என்கிட்ட கர்த்தர் பேசினாரு அண்ணன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுகிறவர்களையும் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார், அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நீங்க கொடுத்தே ஆகணும். அல்லேலூயா. அப்பதான் அந்த நபரை நீங்க முக்கியத்துவப்படுத்துறீங்க இல்லையா? ஒரு மனிதன் வந்து பேசுகிற வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் தராம அந்த மனிதனை நான் முக்கியத்துவம் படுத்தியிருக்கேன் என் வாழ்க்கையில, நீங்க எப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்கிற முக்கியத்துவத்தை அவர் பார்க்கிறார். நீ எத்தனை ஆவலாய், ஆர்வமாய், அர்ப்பணிப்போடு அந்த வார்த்தையை கேட்கிறாய் என்பதை கர்த்தர் ஊன்று கவனிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒன்றும் பிசக கூடாது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைய அவர் ஒன்றையும் தரையில போட மாட்டார். அவருடைய வார்த்தை எடுத்து நீங்க பேசுனீங்கன்னா, அவருடைய வார்த்தை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செயல்படுத்தினீங்கன்னா, நான் சொல்லுவேன், அந்த வார்த்தை உங்கள் வாய்களிலும் உங்கள் கிரியைகளிலும் உங்கள் செயல்களிலும் அப்படியே நிறைவேறும். ஒன்றையும் கர்த்தர் தரையில் போட ஒட்டார். ரபா ஷந்தா ரபலகடகலபா. ஆமென். விதைக்கிறவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. எலியா சொன்ன ப்ராபசி எலியாவே எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாருப்பா. ஆனா எலியா சொன்ன ப்ராபசி அப்படியே ஏசபேலுடைய குடும்பத்துல வந்து நிறைவேறுச்சு. கைகளை தலையில சொல்லலாம். வசனம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள்ல இருக்கும் அது. எலியாவின் மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் ஒன்றும் தரையில் போடவில்லை. கைகளை உயர்த்தி அழுது சொல்லலாமா? அவர் வார்த்தையை தரையில போடாத கர்த்தர். என்ன அர்த்தம்? அவர் சொன்னா செய்து முடிப்பார். அவர் சொன்னார்னா நடக்கும். அதை செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு யுத்தம் பண்ணுகிறதுக்கு உங்க கையில ஒளியே இல்லாம நீங்க எப்படி சத்ருவை பார்ப்பீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் யாராவது ஒருத்தர் வந்து உண்மையாவே ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்த்து வந்து சொன்னோம்னா அதை நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துறீங்க? அல்லேலூயா. உங்க வாழ்க்கை, உங்க ஜெப அறை வெளிச்சமாய் மாற வேண்டும் என்றா, உங்களுடைய இருட்டான ஜப அறைகள் வெளிச்சமாய் மாற வேண்டும் என்றால், உன் அண்டையில் தீவட்டி ஆகிய தீர்க்க தரிசன ஒளி இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் பிரத்யட்சமாய் பேசுகிறார். நோடு கூட வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். வசனம் வந்து 19வது வசனம் வாசிக்கிறேன். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? அதிக உறுதியான, அல்லேலூயா, it will surely happen. ஆமென். உறுதியான தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பொழுது விடிந்து
விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி காலையில சூரியன் வர்றதற்கு முன்னாடி உங்களுக்கு இருட்டுல ஒரு விளக்கு வேணும்ல, அது எப்படி பிரகாசிப்போ, சூரியன் இருக்கும் போது உங்க முன்னாடி ஏதோ ஒரு தீவெட்டி எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்காது. ஏன்னா சூரியன் ரொம்ப பிரகாசமா இருக்கு. காலையில உங்களுக்கு ஒளி தேவைப்படாது. உங்களுக்கு எப்ப ஒளி தேவைப்படும், எப்ப தீவெட்டி எரிகிறதா இருக்க வேண்டும், இரவு நேரங்கள்ல. அல்லேலூயா. அங்க போட்டிருக்கு பாருங்க, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். அப்ப இருதயத்தை பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உன் இருதயத்துல தேவனை பார்க்கிற பரலோகத்திற்கு போகிற ஒரு அனுபவம் வருகிறதுக்கு முன்னாடி, ஆமென், நம்முடைய ஸ்பிரிட் மறுரூபம் ஆகிறதுக்கு ஸ்பிரிட் மறுரூபம் சொல்லக்கூடாது, இந்த ஸ்பிரிட் பரலோகத்திற்கு போகிறதுதான் விடிவெள்ளியாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஒளியா தரிக்கிறது அந்த டைம் தான். அது வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம கிட்ட இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற ஒரு விளக்கு வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த நாட்கள் மிகவும் மிகவும் பொல்லாப்பாய் இருளுள்ள நாட்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது மகனே, மகளே. அல்லேலூயா. உன் அண்டையில் விழிப்பு இல்லை என்றால் நீ நிற்க முடியாது கர்த்தருடைய சமூகத்தில். அல்லேலூயா. நீ இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ முடியாது. நீ ஜெபிக்கிற மனிதனாய் இருக்க முடியாது. நீ தேவனுடைய வசனத்தை கேட்க முடிகிற மகனாய் இருக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கூடாதபடி உன் காதுகளை மந்தமாக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு அநேக கடைசி காலத்தில் எழுப்பி இருக்க வேண்டிய கடைசி காலத்து சந்ததியோட காதுகள் செவிடாய் இருக்கிறது. அவளால கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல. கர்த்தர் அவளோடு இரவு நேரத்துல பேசுகிறது இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தீர்க்க தரிசன ஒளியின் மீது ஆவல் இல்லை. அவர்களுக்கு தீர்க்க தரிசன ஒளியின் மேல ஆர்வம் கிடையாது. அல்லேலூயா. அவன் கர்த்தர் நீங்க என்ன பேசினார் எனக்கெல்லாம், நான் உண்மையை சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று சொல்றேன். ஒரு நாள் நைட் எனக்கு கர்த்தர் பேசல, ட்ரீம் வரலன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஐயோ, என்கிட்ட ஏதோ ஒரு குறைவு இருக்கு. ஆனா நான் ஸ்பிரிட்ல கரெக்டா 100% கரெக்டா இருக்குன்னா எப்படியாவது கர்த்தர் என்கிட்ட பேசலாம். இரவு நேரம் அட்லீஸ்ட் ஒரு ட்ரீம் வந்துருவாரு. ஒரு ட்ரீம் மூலமா என்ன சொல்லணுமோ சொல்லிடுவார். அல்லேலூயா. தொடர்ந்து பாஸ்டர் வீட்டுல நான் தங்கியிருந்தேன் ஒரு 3 மாசம். என்னுடைய 2வது பெண் பிள்ளை பிறந்தது நிமித்தம் நான் பாஸ்டரோட வீட்டுல 3 மாசம் தங்கியிருந்தேன். நான் சொல்றேன், எல்லா நைட்டும் எனக்கு ட்ரீம் வச்சு. ஆனா அந்த அளவுக்கு ஜபத்துல கர்த்தர் என்னை வழி நடத்தினார். 3 மாசம் இப்போ அந்த ஜபத்துல இருக்கேன் நானு. ஆனா கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை கவனிங்க. ஒவ்வொரு நைட்டும் எனக்கு ட்ரீம் வந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்க நீ ஆவலாய் இருக்கிறாயா மகனே, மகளே. கர்த்தர் மூடுக்கு பேசுறீங்க, என்கிட்ட ஏன் கர்த்தர் பேசல? அல்லேலூயா. காலையில பைபிள் படிக்கவே நம்ம மறக்கிறோம். இந்த வசனத்தை படிக்கும் போதுதான் இந்த வசனம் ரேமா வார்த்தையா, தீர்க்க தரிசன வார்த்தையா நம்ம இடத்துல பேசும். அல்லேலூயா. அதான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அன்றைக்கான மன்னா. காலையில டிஃபன் சாப்பிடாம ஒருத்தன் போனான்னா அவன் வாழ்க்கை முழுக்க நாள் முழுக்க சோர்வா இருக்கும். அதே மாதிரி காலையில இஸ்ரவேல் ஜனங்க போய் மன்னாவை பொறுக்கணும். பனி நடுவுல அந்த மன்னா இருக்கும். அதை போய் அதிகாலையில பொறுக்கணும். அதை அதிகாலையில விட்டாங்க, பொறுக்காம ஏந்திரிக்காம தூங்கிட்டான்னாங்கன்னா அன்னைக்கு அவன் பட்னி தான். அல்லேலூயா. அவன் சொல்லாமா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒரு மனிதன் பிழைக்கிறான். ஒரு ஆவிக்குரிய மனிதன் பிழைக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் வேண்டும். அல்லேலூயா. அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற வார்த்தைகள் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கிறேன் நானு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், ஆமென், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென். அத கவனித்திருப்பதுனாலும் அல்லேலூயா. ஆவியான பேசணும். ஆமென். கவனிச்சிருந்தாலும் கவனிக்கலனாலும் இல்ல தீமை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் அங்கலாய்ப்பு? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் பதற்றம்? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் பயம்? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் அலக்கழிப்பு? சொல்றேன், தீர்க்க தரிசன பார்வை அந்த மனிதனுக்கு இல்லை, இந்த குடும்பத்தினருக்கு இல்லை. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு நின்னுட்டு இருக்காரு. அவரை நோக்கி விலங்குகள் வருகிறது. அவரை நோக்கி உலகத்தின் அதிபதிகள் வந்து அவரை கைது செய்ய போறாங்க. He is not at all surprised. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நார்மல் மனிதன் அந்த இடத்துல இருந்து அவனை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்றது அவனுக்கு தெரியாம இருந்தது. அவன் பதறுவான். ஐயோ, என்ன ஆகுதுன்னு தெரியல, என்ன பண்ண போறாங்க தெரியல. ஜீசஸ் understood, or Jesus know exactly what he is going to undergo. Hallelujah. What is going to happen? இயேசு கிறிஸ்துக்கு 100% தெரியும் என்ன நடக்கும். அததான் சொல்லிட்டே வராரு. அநேக பாடுகள் படணும்பா, அநேக உபத்திரவப்படுத்துவாங்க, நியாயசனத்துல கொண்டு போய் நிக்க வைப்பாங்க. என்ன மாத்திரம் இல்ல, உங்களையும் நியாய ஆலோசனை சங்கத்துல போய் நிக்க வைப்பாங்க, ஜபாலயத்துல நிக்க வைப்பாங்க, பிரதான ஆசிரியர் கேள்வி கேட்பாங்க, உன்னை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, நிறைய பேர் சாவீங்க. பேதுருக்கிட்ட நீ எப்படி சாவன்றதெல்லாம் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஆமென். தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஆமென். He will not be surprised at all. அல்லேலூயா. அவனுக்கு எதுவும் பதட்டம் பண்ணுகிற மாதிரி எதுவுமே நடக்காது. ஆமென். நீதிமான் துர்ச்செய்தியை கண்டு பதறான். ஏன் பதற மாட்டான்? துர்ச்செய்தி வரப்போதுன்னு முன்னாடியே அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அதற்கான சொல்யூஷனும் ஆல்ரெடி பண்ணி வச்சிருப்பான். அதனால அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? நான் சொல்றேன், நான் நிறைய பரிசுத்தவான்கள் பேசுகிறதை வைத்து நான் சொல்லுகிறேன். ஒரு பரிசுத்தவானுக்கு அவனுடைய மரண நாள் தெரியும். அல்லேலூயா. மரிக்க போறான் இந்த நாள்னா, இந்த நாள்ல ஆமா நான் மரிக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சிடும். பரிசுத்தவானுடைய மரணம் இன்பமா இருக்கு இல்லையா? ஏன் எப்படி இன்பமா இருக்கு? அவனுக்கு தெரியும். அவன் பயப்பட மாட்டான். அல்லேலூயா. நமக்கு டெத் இன்னைக்கு டெத் ஆக போறீங்க நீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? ஒரே கலக்கமேடும் பயமேடும், எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், மரணம் என்றைக்கும் தான் சடுதியாய் வரும். ஆனா ஒரு பரிசுத்தவானுக்கு அந்த மரணம் தான் ஜீவனை பிறப்பிக்கிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா மாறுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி அல்லது ஒரு தீர்க்கதரிசன பார்வை உடைய ஒருவன் மரணத்தை எப்படி பார்க்கறான்? ஒரு உலகத்தான் எப்படி மரணத்தை பார்க்கறான்? ஹல்லேலூயா. உலகத்தை நோக்கி ஒரு பெரிய உபத்திரம் வரப்போகுதுன்னு ஒரு தீர்க்க தரிசன பார்வை உடையவன் எப்படி பார்க்கறான்? ஒரு நார்மல் மேன் எப்படி பார்க்கறான்? கவனிங்க. அல்லேலூயா. ஆமென். அவன் இருளுள்ள ஸ்தலங்கள்ல இடறி விழுகிறது போல இடறி விழுவான். ஆனா தீர்க்க தரிசன தீவெட்டிகளை உடையவர்கள் பதறுகிறதே இல்ல. ரபா ஷாந்தா ரபௌதலபா. அல்லேலூயா. 10 கன்னிகைகளை நம்ம மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஊமையாய் கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க கைகள்ல தீவெட்டியை எடுத்துக்கொண்டு மனுஷகுமாரனுக்கு தேவகுமாரனுக்கு எதிர்பட்டு போகிறவர்களாய் இருக்கிறார்கள். 10 கன்னிகைகள். அதுல 5 கன்னிகை புத்தி உள்ளவர்கள். புத்தி உள்ளவனாய் நீ இருப்பாய் என்றால் உன் தீவெட்டியை எரிகிறதற்கு எத்தனை எண்ணெய் ஊத்தணுமோ அவ்வளவு எண்ணெயை ஊத்திட்டு இருப்ப. அல்லேலூயா. ஆமென். புத்தி இல்லாதவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்க தீவெட்டி அணைதுன்றது கூட தெரியாம தூங்கி கொண்டிருப்பீர்கள். அல்லேலூயா. இவர்களும் தூங்குனாங்க. ஆனா இவங்க கிட்ட என்ன இருந்துச்சு பாருங்க, புத்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் புத்தீனமானவர்களாய் இருக்கிறார்கள். ஏன்? தீர்க்க தரிசன ஒளியை இழந்து போகிறாங்க. ஒரு நியூஸ பார்த்தா மாம்சீகமா அந்த நியூஸ பாக்குறாங்க. அதுல பின்னாடி வருகிற ஆவிக்குரிய காரியம் என்ன? கர்த்தர் பட்டணத்துல என்ன செயல்படுத்துறாரு, இந்திய தேசத்துல என்ன செயல்படுத்துறாருன்ற அறிவு அவனுக்கு இல்ல. ஏற்ற அறிவு, தீர்க்க தரிசன அறிவு அவனுக்கு இல்ல பாருங்க. அல்லேலூயா. அவன் இடறுகிறான், பெதட்டுறான், பதறான், அலக்கழிக்கிறான், பயப்படுறான். அல்லேலூயா. ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? அவன் ஏன் பதறுகிறான்? ஏன்னா அவன்கிட்ட ஒளி இல்ல. அவன் இருட்டுல ஸ்டாமர் ஆவறான், அவன் ஸ்டம்பிள் ஆவறான், அவன் இடறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து ப்ராஃபட்டிக்கா ஒரு வார்த்தை சொல்லுவார். அதாவது இயேசு யோவான் தீர்க்கதரிசன புத்தகம்ல, யோவான் சுவிசேஷ புத்தகத்துல அங்கங்க அப்பப்போ ஒளிய பத்தி யோவான் பேசுறாரு. அவரோட புத்தகம் 5 புத்தகம் எழுதியிருக்காரு. 5லயுமே 2 முக்கியமா இருக்கும். ஒன்னு இயேசு ஒளி, இன்னொன்னு இயேசு அன்பு. அல்லேலூயா. இயேசு ஒளி, இயேசு அன்பு. இது ரெண்டும் மாறி மாறி எப்பயா வலியுறுத்திக்கிட்டே ஒவ்வொரு அதிகாரத்திலும் வலியுறுத்துவார். அல்லேலூயா. ஆமென். இந்த லாசரு உயிர்த்தெழுப்பப்பட போகிற அந்த டைம்ல கூட யோவான் 11ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பார்த்து
போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப போவேனா 2 நாள் தங்கினார்னு சொல்றது. 7வது வருஷம் 11:7 யோவான் 11:7. அதன் பின் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா? இப்போ இயேசு நல்லா தெரியும், இந்த டைம் நான் போகும்போது அவர்கள் என்னை தொடவே முடியாது. அல்லேலூயா. போட்டிருப்பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடற மாட்டான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமாமே. இந்த தீர்க்க தரிசன ஒளியை பத்தி கர்த்தர் எப்படி பேசியிருக்காரு பாருங்க. இந்த வசனம் நிறைய வாட்டி நம்ம வாசிச்சிருக்கோம். ஏன் நானே வாசிச்சிருக்கேன். இப்பதான் எனக்கு வெளிப்பாடே வருது பாருங்க. அல்லேலூயா. எதுக்கா அந்த வசனத்தை சொல்றாருன்ற மாதிரி இருக்கும்ல. பகல்ல 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடற மாட்டான்னு எந்த கேள்விக்கு இத பதிலா சொல்றாரு இயேசு கிறிஸ்து? சீசர்கள் இப்பொழுது யூதர்கள் உங்களை கல்லெறிய தேடுறாங்களே, நீங்க ஏன் அந்த இடத்துக்கு போறீங்க அப்படின்னு சீசர்கள் சொல்லும் போது இந்த வசனத்தை சொல்றாரு இயேசு. என்னடா அர்த்தம் இது? ஒன்னும் புரியலையே அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. அர்த்தம் சொல்றாரு, தீர்க்க தரிசன பார்வை புரியுது. அல்லேலூயா. அதான் ஒளியில நடக்கிறது. இயேசு சொல்றாரு, எனக்கு தீர்க்க தரிசனமா தெரியும், அவன் இன்னைக்கு என்ன கை போட முடியாது, அவன் என் மேல கல்லெறிய முடியாது, அவன் என்ன கல்லெறிஞ்சு கொள்ள போறது இல்லை, என்ன சிலுவையில தான் அறையப்பான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். உன் வாழ்க்கையை குறித்ததான தீர்க்க தரிசனம் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய தீர்க்க தரிசனம் ஒளியாய் பற்றி எரிய வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய விளக்கு, உன் தீவெட்டிகள் பற்றி எரியணும். 2வது, சத்ருடைய ராஜ்யத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒளி உன் நடையில் இருக்க வேண்டும். தான் யுத்தம் பண்ணுகிறதற்கு தேவையான யுத்த அபிஷேகம். அல்லேலூயா. யுத்த ஆயுதம். அபிஷேகம் யுத்த ஆயுதம். ஆமென். கிதியோன் கைகளில் ஒரு தீவெட்டியை கர்த்தர் கொடுத்திருந்தார். எல்லாம் 300 பேர்கிட்ட ஒரு தீவெட்டி இருக்கு. அந்த தீவெட்டி அவர்களை நாசம் பண்ணினது. அல்லேலூயா. சத்ருவின் ராஜ்யத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினது. அப்படியே பாருங்க. இதையும் அதே நான் ரிலேட் பண்ணி காண்பிக்கிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல எலிசா தீர்க்கதரிசியா இருக்கிறார். என்ன சீரியர்கள் பண்ண போறாங்கன்றத முன்னாடியே சொல்லிடுறார். சொன்னது நிமித்தம் என்ன நடக்குது? 11 verse number 11, 2 Kings 6:11. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி, சத்ருவ குழம்ப பண்ணுகிற தீர்க்க தரிசனம் ஒளி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பெட்ரூம்ல பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். அல்லேலூயா. ஆமென். இந்த ஒளி சத்துருவுடைய ராஜ்யத்துல என்ன நடக்க போகுதுன்றத நமக்கு காண்பிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம யாருன்றதையும் சத்துருவுக்கு காண்பிக்கும். கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. ஒரு தீர்க்க தரிசன தீவெட்டி உன் கையில இருக்கு. இந்த தீவெட்டி தேவன் யார் என்று உங்களுக்கு காண்பிக்கிறது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்றத காண்பிக்கிறது மாத்திரமல்ல, சத்துருக்கு நீங்க யாருன்றதை காண்பிக்க. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அந்த தீவெட்டி சத்துருவை மிரள பண்ணும். நான் நிறைய நேரங்கள்ல உணர்ந்திருக்கேன். பெருமைக்காக சொல்லல, ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் முழங்கால் போடும்போது சத்துரு அலறுகிறதை நான் பார்த்திருக்கேன். அல்லேலூயா. கத்துகிற சத்தத்தை நான் கேட்டிருக்கேன். ஆமென். யுத்தம் பண்ணி போராடி ஒரே ஸ்பிரிட் எழும்பி செயல்பட சொன்னது. எங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஸ்பிரிட் என்டர் ஆகிருக்கும், கர்த்தர் காமிச்சிருப்பாரு. அந்த ஸ்பிரிட் இருக்குது, செயல்படுது அப்படின்றத காமிச்சிருப்பாரு. அதுக்கு விரோதமா ஜெபிக்கும் போது ஒரு நாள் நைட்டு அது கீழ் கத்துனது எனக்கு காதுகள்ல கேட்டுச்சு. அல்லேலூயா. அவன் ஆவியில கேட்கும். சத்துரு அலறுவான்.
அந்த தீர்க்க தரிசன ஒளிய வச்சு நீங்க யுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்க வீட்டுல போராட்டம் வரும், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. அந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் இருக்கும். அந்த ஸ்பிரிட்ட பார்த்து கரெக்டா அடிக்கணும். அல்லேலூயா. கோலியாத்து தலையில கரெக்டா கூழாங்கல்ல போய் சொருகுது பாரு, அந்த மாதிரி அடிக்கணும். அதுதான் தீர்க்க தரிசனம் ஒளியில் அடிக்கிறது. உங்களுக்கு அந்த ஆவி இருக்குன்னு தெரியலனா எப்படி அடிப்பீங்க? தீர்க்க தரிசனம் என்பது நம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட அனுபவம் தான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? ஒரு தீர்க்க தரிசி என்பவன் ஆவிக்குரிய உலகத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கிறவன். சொல்லாமே அந்த இடத்துல இது இருக்கிறதுனால இது நடக்குது. அப்ப இது நடக்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணாம அது எதனால வந்ததோ அந்த ரூட் அழிக்கணும். அல்லேலூயா. அந்த ரூட்டை வேற அழிக்கணும். மரத்தை வெட்டி பிரயோஜனம் இல்லை, மறுபடியும் மரம் வளரும். ரூட் அழி. அல்லேலூயா. ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம். கோ டு தி ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அவன் குழம்புகிறதை பாரு. சத்ருவின் ராஜ்யம் குழம்பி இது யார் அப்படின்றத அவன் சொல்றான் பாருங்க. சத்ரு பள்ளி அறையில திட்டம் போடுற காரியத்தை ரிவீல் ஆகுதுன்னு சொல்லி ராஜா கேட்கும் போது ராஜாவுடைய ஊழியக்காரன் சொல்றான், இது யாரும் கிடையாது, எலிஷா கிட்ட ஒரு தீவெட்டி இருக்கு, தீர்க்க தரிசனம் எனும் தீவெட்டி. அல்லேலூயா. அது எங்க போனாலும் சொல்லிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசிக்கு சுத்தி ஒரு காரியம் இருக்கு பாருங்க. வாசிங்க இத தீர்க்க தரிசன ஒளியோடு பாருங்க. 15வது வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவம் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருந்ததை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? பதறான். பார்த்தீங்களா? இவன்கிட்ட தீர்க்க தரிசனம் ஒளி இல்லை. அல்லேலூயா. எலிசாவின் இடத்தில் இருந்த தீர்க்க தரிசன தீவெட்டி அவனுடைய வேலைக்காரனுக்கு இல்லை. எலிசாவின் இடத்தில் கண் திறக்கப்பட்ட அனுபவம் இருந்தது போல அவனுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படவில்லை. அவன் அதிகாலமே எழுந்து போகும்போது அவன் காரியத்தை பார்த்து பதறுகிறான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எலிசாவின் ஊழியக்காரர்களை போலதான் இருக்காங்க. பிரச்சனை வந்தவன அதை பார்த்து பதறி ஐயோ ஐயோன்னு கத்துறவர்கள். அல்லேலூயா. இரவு நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கு கர்த்தர் நமக்கு ஆல்ரெடி ப்ரொடெக்ஷனை வச்சிருக்கிறாருன்றத பார்க்கிற கண்கள் இல்ல பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட உறுதியா நீ கேளுங்க, எனக்கு உறுதியான தீர்க்க தரிசன அபிஷேகம் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல கர்த்தர் எழுதின ப்ராஃபஸி விருதாவா போகணும்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்க மேல அதை ஊத்துவேன்னு சொல்லியிருக்காரு. கடைசி நாட்களில் வாழுகிற மகனே, மகளே, கிறிஸ்தவனே, கிறிஸ்தவ மகளே, கர்த்தர் உன்னை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். உன்னிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். கடைசி நாட்களில் அவர்கள் மேல என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அவள் பிள்ளைகள் மேல என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். கண் திறக்கப்பட்ட அனுபவம் இல்லாதவன் ஐயோ என்று பதறுகிறதை நான் பாருங்க. என்ன செய்வோம் என்று தெரியாமல் என்ன செய்வோம் அப்படின்னு அலறான் பாருங்க. 15வது வசனத்துல 2 ராஜாக்கள் 6:15. 16வது வசனத்துல அதற்கு அவன் பயப்படாதே, அவளோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. தீர்க்கதரிசனம் ஒளி உடையவன் சத்ரு எத்தனை வலிமை உள்ளவன் என்பதை அறிந்து வைத்திருவான். அல்லேலூயா. சத்ருவை காட்டிலும் என் தேவன் பெரியவர், அவரோடு இருக்கிறவர்கள் பெரியவர்கள், அவர்களோடு இருக்கிறவர்கள் அதிகமானவர்கள் என்பதை அவன் அறிந்து வைத்திருவான். அல்லேலூயா. முதல்ல சொன்ன நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்றதை காண்பிக்கிறது இந்த தீர்க்க தரிசன தீவெட்டி. 2வது, சத்ருனுடைய ராஜ்யத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி சத்ருவுக்கு நாம் யார் என்று காட்டுகிற ஒரு தீர்க்க தரிசன தீவெட்டி. ஒரு தீவெட்டி தான் தீர்க்க தரிசனம். 3வது ஒரு காரியம் நான் சொல்றேன், தேவனுடையவர்கள் யார்? அல்லேலூயா. நம்மோடு கூட எத்தனை பேர் இருக்கிறார்கள், சத்ருவோடு கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் காண்பிக்க. அல்லேலூயா.
ஹalleluya ஆமென். அப்பொழுது எலியா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். பார்த்துட்டு இருக்கானே, சீரியருடைய ஆர்மி வந்திருக்கு, எலிசாவை சுத்தி அந்த மலையை சுத்தி இருக்கு. என்ன பண்றது அப்படின்னா பதறான். இவன் கண் திறக்கப்படலையா? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. ஹalleluya. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவன் தான் ஆவிக்குரிய கண்களை திறக்க முடியும். கைகளை வச்சு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமே. இன்னைக்கு கண் திறக்கப்படாத பிரசங்கங்கள் பலிபீடத்தில் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. உன் கண் திறக்கவே படல, நீ பிரசங்கம் பண்ணி என்ன பண்ண போற? உன் கண் திறக்கப்படாதவர்களை நீ கண் திறக்க பண்ண முடியுமா? அல்லேலூயா ஆமென். நீ நைட்டு கேளுங்க கர்த்தரிடத்துல, நீங்க திறக்காத பட்சத்துல நான் நகர மாட்டேன் இந்த இடத்த விட்டு கேளுங்க. அல்லேலூயா. கண்களை திறக்கணும். ஆமென். பழைய ஏற்பாடுல வாழ்ந்து எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தீங்களேப்பா, இந்த வேலைக்காரனுடைய கண்களை தரேன். நான் மலையில நின்னு தேசத்துக்கு விரோதமா வருகிற யுத்தங்களை பார்க்கணும், சரி சத்ருக்களை பார்க்கணும், முன்னதாக தேசத்தை எச்சரிக்கணும். அல்லேலூயா. பட்டணங்களை எச்சரிக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் என்ன ட்ரெயின் பண்ணாரு பாருங்க. என் வாழ்க்கையில சத்ரு எப்படி செயல்படுறான், சத்ருடைய காரியம் என்ன, என்ன ஸ்பிரிட் எனக்கு விரோதம் பண்ணிக்குதுன்னு கர்த்தர் முதல்ல எனக்கு காண்பிக்க ஆரம்பிச்சாரு. ரெண்டாவது, என் குடும்பத்துக்கு விரோதமா என்ன நிக்குதுன்றது அப்புறமா காண்பிக்க ஆரம்பிச்சோம். அப்புறமா பட்டணங்கள், அப்புறம் தேசங்கள், ஓ உலகத்துல இந்த அமெரிக்கா, இங்க ஆஸ்திரேலியால இதெல்லாம் என்ன நடக்க போதெல்லாம் காமிக்கிறேன். அல்லேலூயா ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட தரிசனம் பெருசாகும். ஆமென். எப்படி ஒரு குழந்தை, குழந்தை பிறந்த குழந்தைய கொஞ்சம் தூரத்துல இருந்து கை அசைச்சு பாருங்க, நகராது, அதுக்கு தெரியாது. அல்லேலூயா. அந்த குழந்தை வளர வளர அதோட விஷன் பெருசாகும். ஆமென். ஒரு ஆவிக்குரிய நபர் வளர வளர அவனுடைய தீர்க்க தரிசன பார்வை பெருசாகும். துல்லியமாய் எத்தனை தூரமாய் சத்துரு வந்தாலும் அதை பார்க்கக்கூடிய பலனுள்ள ஒரு ஆவிக்குரிய புருஷனாய் அவன் மாறுவான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய குழந்தைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்க விஷன் ரொம்ப சின்னதா இருக்கும். வளர 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 உங்க விஷன் பெருசா இருக்கும். கழுகு போல துல்லியமா அந்த இடத்துக்கு போனோம், அந்த இடத்துக்கு போறதுக்கான விஷன் உங்களுக்கு வந்துடும். ரபா சாந்தா ரகதலவா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரிடம் கேளுங்க, கழுக போல ஒரு தீர்க்க தரிசனம் வரம் வேணும். அல்லேலூயா. தீர்க்க தரிசன பார்வை வேண்டும். கர்த்தர் சொல்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து உயிர பரப்பார். ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லாமா? கழுகின் சட்டைகளை வாங்க, கழுகினுடைய பார்வையை வாங்க. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. எலிசா எந்நேரமும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவனாய் இருந்தான். ஹalleluya. ஆமென். நடந்ததை பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரணும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். ஆவியுடைய கண்களை திறக்கிறார் பாருங்க. இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாகவும் ரதங்களாகவும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். வசனங்களை பாரு. மலையை சுத்தி இல்லையா, எலிசாவை சுத்தி இருக்கான். அல்லேலூயா. ஆமென். உன்னை சுற்றி அக்கினி ரதங்களும் குதிரைகளும் சுற்றி கொண்டிருக்கிறது உன் கண்கள் காண செய்வார். ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லாமா? உனக்கு இருக்கிறது கொஞ்சம் பலம் என்று நீ நினைக்கிறாய், அந்த கொஞ்சம் பலம் போதும் சத்ருவன் நசுங்க. அவனோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகம். ஹalleluya. உன்னை மாற்றவே முடியாதா? இவங்க செயல்படுறாங்களே எங்களுக்கு விரோதமா, எப்படி செயல்படுறது நான் நினைக்காது, புலம்பாது, கன்ஃபியூஸ் ஆகாது. ஆவியானவர் சொல்லுகிறார், அவளோடு இருக்கிறவர்களை காட்டு நம்மோடு இருக்கிறவர்கள். அந்த தீர்க்கதரிசன பார்வை நமக்கு வேணும். எலிசா போய் பார்த்தாரா? எலிசா அவரை சுற்றி இருக்கிற காரியங்களை ஆவிக்குரிய பிரதமா அப்பயே பார்த்துட்டாரு. சத்ரு ராஜ்யத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பார்த்துட்டாரு. வெளியே ஏஞ்சி போகவே இல்லை. தீர்க்கதரிசனமா எல்லாத்தையும் பார்த்து. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாம யெரொபெயாம் தன்னுடைய பிள்ளை சிக்கான உடனே, யெரொபெயாம் ஒரு ராஜா தன்னுடைய பிள்ளை சிக்கான உடனே ஒரு குருட்டு தீர்க்கதரிசி கிட்ட தன்னுடைய ஒய்ஃப வேஷம் மாறி அனுப்புறான். என் பிள்ளை சத்துருமா உயிரோட இருக்குமா, வியாதிப்பட்டு சத்துருமா உயிரோட இருக்குமா போய் கேட்டு வா. தீர்க்கதரிசி போய் அனுப்புற. இவனும் வேஷம் மாறி போய் காலை வைக்கிறான் வீட்டுக்குள்ள. தீர்க்கதரிசி, குருடான தீர்க்கதரிசி காலை வைக்கிறா பாரு. அல்லேலூயா. வெச்ச நொடி, ஆமென், வெச்ச நொடியில அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ யெரொபெயாமோட மனைவி தானே?
ஏடா உன் பிள்ளை சாக போதா இல்லையான்னு தீர்க்கதரிசனமா பாக்குற தீர்க்கதரிசி வேஷம் மாதிரி போன உன் மனைவி கண்டுபிடிக்க தெரியாதா? ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன ஒளி என்பது உன்னுடைய கடந்த காலம், உன்னுடைய நிகழ்காலம், உன்னுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் சொல்லும். ஹல்லேலூயா. ஆமென். இது குறி சொல்லுவதல்ல, இது தேவனுடைய வார்த்தையை சொல்லுவது. தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். சத்துருவின் ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றதை பார்க்க வைப்பார். நீ யாருன்றதை பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. தேவனுடையவர்கள் யார் என்று பார்க்க வைப்பார். சத்ருவுடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாத்தையும் பார்க்கறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது வேணும்? ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வரங்கள் வேணும்? எத்தனை பேருக்கு இந்த பார்வை வேணும்? கர்த்தர் சொல்றாரு, இட் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரிபடி. தீவட்டி எல்லாருக்கும் வேணும். கிதியோன் கிட்ட மட்டும் இருந்துச்சா இல்ல 300 பேருக்கிட்டயும் இருந்துச்சா? 300 பேருக்கிட்டயும் வந்து இருந்துச்சு. அப்படியே நீ வாங்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் இந்த தீவெட்டியை வைக்க ஆவலா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். வசந்த வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவை இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்திரணும் என்றான். உடனே கர்த்தர் இந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் மலையில் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம். அல்லேலூயா. உன்னுடைய ஊழியக்காரனுடைய கண்கள் திறக்கப்படணும்னு ஜெபம் பண்றாரு. சத்துருடைய கண்கள் காரிருளாய் கண் மயக்கம் அடையணும்னு ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. அவன் கண்ணை குருடாக்கவும் தெரியும், நம்மளுடைய கண்ணை பிரகாசிக்கவும் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே குழப்பம் தான் இங்கேயும் நடக்குது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரமா? 7ஆம் அதிகாரம் 20வது வருஷம். 3 படைகளில் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் அல்லேலூயா பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டா. தீவட்டி கையில லெப்ட் ஹேண்ட்ல வச்சிருக்காங்க, ரைட் ஹேண்ட்ல எக்காலம் வச்சிருக்காங்க. வாயை திறந்து கத்துறாங்க. என்ன கத்துறாங்க? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் கத்துறாங்க. இதை பார்த்த சத்துருக்கள், இதை கேட்ட சத்துருக்கள் பாலத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். இல்ல, சத்துருக்கள் நிக்கிறாங்க, அவங்க நிக்கிறாங்க. கிதியோன் நாட்கள் நிக்கிறாங்க, அவங்க தங்கள் நிலையில நிக்கிறாங்க. அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடினார். இல்லையா? சத்துருடைய நிலம் வருது. தீவட்டியோடு சண்டை போடும்போது சத்துரு கூக்குரல் இடுவான், சதறடிக்கப்படுவான், ஓடிப்போம். ஹல்லேலூயா. 3 கிரியை நடக்குது. சிதறடிக்கப்படுறான், அலறான், கூக்குரல் இடுறான், ஓடுறான். ஹல்லேலூயா. 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒரு பட்டயத்தை, ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்கப்படி. அதான் கர்த்தருடைய பட்டயம். கர்த்தருடைய பட்டயம் எப்படி தெரியுமா வேலை செய்யும்? சத்துருடைய பட்டயத்தை திருப்பி விடும், ரிவர்ஸ் பண்ணிவிடும். ஹல்லேலூயா. 3 கூட்ட மக்கள் இருக்காங்க இந்த பாளையத்துல. அவன் சண்டை போட்டுக்கான். நம்ம சண்டையை போட தேவையில்ல. நம்ம என்ன சண்டை போடுறோம்? தீவெட்டியை பிடிச்சிட்டு எக்காலத்தை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டயம் என்ன போகுது. ஹல்லேலூயா. யாரு கையில தரிசனம் இருக்கு? கிதியோன் கையில இருக்கு. நீ கிதியோனுடைய கூட்டமா இருந்ததுன்னா வெற்றி உணர்தான். ஹல்லேலூயா. நீங்க எந்த ஃபெலோஷிப்? ஹல்லேலூயா. இன்னைக்கு டினாமினேஷன் தான் பெருசா இருக்கே தவிர ஐக்கியம் பெருசாகும். புரியுதா? நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்கு, ஐக்கியம் இல்லை. டினாமினேஷனுக்குள்ள இருக்கிற ஆட்கள் ஐக்கியமா இல்ல. ஹல்லேலூயா. டினாமினேஷனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஆட்கள் இருப்பாங்க, ஆனா கூடி ஜெபிக்கிற ஐக்கியம் இல்லை. ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்கள்ல இருந்த ஐக்கியம் இல்ல, சபைகள்ல இருந்த ஐக்கியம் இல்ல. இனி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று அறிந்தவர்கள் எவரும் இல்லை. யாருகிட்ட விஷயம் இருக்கு? ஹல்லேலூயா. சென்னை பட்டணத்துல யாரு மூலமா கர்த்தர் கிரியை செய்ய போறாரு தெரியாது. ஹல்லேலூயா. உடைய மெய்ப்பன் யார்? அந்த தீர்க்கதரிசன ஒளி இருக்கா? கிதியோன் யாருன்னு பாக்கிறதுக்கு தீர்க்கதரிசன ஒளி உங்க கிட்ட இருக்கா? மெய்ப்பன் வருவாரு, சர்ச்சில் வருவாரு, பேசுவாரு, போயிடுவாருன்னு இருக்கீங்களா? ஹல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், மெய்ப்பனை குறித்து நீ கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். மெய்ப்பன் நல்லவரா கெட்டவரா கேளுங்க. அல்லேலூயா. என்னுடைய பாஸ்டர் என்கிட்ட சொல்லுவார் அடிக்கடி, உங்ககிட்ட எல்லாரும் சொல்லுவாரு, நான் யாருன்னு கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் என்னை பத்தி வெளிப்படுத்த சொல்லி கேளுங்க கர்த்தரிடத்துல. அல்லேலூயா. ஆமென். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் எனக்கு உண்டு. நான் எந்த மந்தையை சார்ந்தது, நான் யார் அண்டையில் நடத்தப்பட வேண்டும், அல்லேலூயா, யாருடைய ஆலோசனையை நான் கேட்கணும், யார் என்னுடைய சக ஊழியக்காரர்கள், யார் எந்த ஃபெலோஷிப்ல நான் இருக்கணும் கேட்டீங்களா? அல்லேலூயா. எந்த ஃபெலோஷிப்ல நீ நடத்தப்படணும் கேட்டீங்களா? கட்சி போயிட்டு வரும், பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். தீர்க்க தரிசன ஒளி இல்லாமல் நீ குழம்பு கொண்டு இருக்கிற. அல்லேலூயா. சத்ருவுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுனா நீ குழம்பிக்கிட்டு இருக்க. ஏன்? யூ டோன்ட் ஹேவ் lamp of God. அல்லேலூயா. தீர்க்க தரிசன ஒளி இல்ல. அல்லேலூயா. 22வது வருஷம் அந்த 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டையும் ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். சேனையானது சோரோத்தில் உள்ள பெத்சிதா மட்டும் சாப்பாத்திற்கு சமீபமான ஆபேல் மே கோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. அப்பொழுது நெப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷரும் ஆகிய இஸ்ரவேலர் கூடி வந்து மீதியானரை பின்தொடர்ந்து போனார்கள். அல்லேலூயா. ஆமென். அவர்கள் வெட்டி போடுகிறதை பாருங்கள். ஆமென். அதுக்கப்புறம் ஒரு காரியம் நடக்குது பாருங்க. 8வது அதிகாரம் 1வது வருஷம். அப்பொழுது எப்ராஹிம் மனுஷர் கிதியோனை அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனுடனே பலத்த வாக்குவாதம் பண்ணினார். வின் பண்ணா மட்டும் ஏன் என்ன கூப்பிடலன்னு கேட்க வேண்டியது. அவன் எக்காலம் போதும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அல்லேலூயா. வச்சுக்கலாமா? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34வது வருஷம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர் செபுலோன் நெப்தலி நாடுகளுக்கு ஆட்களை அனுப்பி அவர்களுக்கு எதிர்கொண்டு வந்தார். அவங்க எல்லாம் எதிர்கொண்டு வராங்க. நீங்க காலம் ஊதுனால இப்ப நீங்க என்ன பண்ண? அங்க எப்ராஹிம் கூட்டத்தார் வராங்க. என்ன ஏன்பா நீ கூப்பிடல? இது நடக்கும் பாருங்க. எழுப்புதலை கொண்டு வந்துருவான் போல வச்சுக்கோங்க. ஒரு கூட்ட மக்கள் இருப்பான், தூங்கிட்டு இருப்பான். அவன் அந்த தீர்க்க தரிசன ஒளியில வர யாரு கூட கர்த்தர் பேசுறாரு இடைப்படுறாரு தெரியாது. இப்ப நான் சொல்றேன், ரொம்ப ஓப்பனா சொல்றேன். இப்ப கடைசி நாட்கள்ல வின்சென்ட் செல்வகுமார் மூலமா கர்த்தர் அநேக ப்ராஃபஸியை இந்த தேசத்தை குறிச்சு இந்த பட்டணத்தை குறிச்சு பேசிக்கிட்டே இருக்காரு. வின்சென்ட் என்ன மெசேஜ் கேட்கிறாரோ, என்ன மெசேஜ் பேசுறாரோ, அவருடைய தீர்க்க தரிசன புத்தகங்கள், அவருடைய தீர்க்க தரிசன கையேடுகள் எது கிடைச்சாலும், எங்க டீம்ல யார்கிட்ட கிடைச்சாலும் அது எங்களுக்கு வந்து சென்றோம். நாங்க அதை படிப்போம். அது என்ன சொல்றாரு, அவர் சொல்றது அப்படியே நிறைவேறுது. நம்ம கொரோனா சொன்னாரு, அப்படியே நிறைவேறுச்சு இல்லையா? அந்த தீர்க்க தரிசன ஒளிக்காக நாங்கள் வாஞ்சியா இருக்கிறோம். 2 வாரம் புல்பிட்ன்ற ஒரு யூடியூப் நிகழ்ச்சியில அவர் பேசல. எங்க எல்லாருக்குமே அது வருத்தமா இருக்கு. ஐயோ பேசலையே, ஏன் பேசணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு கிதியோன் இடத்துல கர்த்தர் பேசுறாரு என்ற தீர்க்க தரிசன ஒளி இந்த எப்ராஹிம் கூட்டத்துக்கு இல்ல பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுறாரா? நீங்க தீர்க்க தரிசனம் உங்க கையில இருந்துமே நீங்க அதை அக்செப்ட் பண்றீங்க. நிர்விசாரமா இருக்கு. நிர்சாணியம் கடிக்க விடாதீங்க. லூயா. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட ரொம்ப ஆவலா நிறைய காரியங்கள் பேசணும்னு ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. தீர்க்க தரிசன ஒளியாகிய தீவெட்டியை பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசில முடிக்கலாம், நம்ம ஜெபிக்கலாம் கொஞ்சம் வல்லமையா. வாசிங்க வெளிப்பட்ட விசேஷம் 3ஆம் அதிகாரம் பிலதெல்பியா சபையின் நேரத்துல கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம நிறைவேற நாம் பொறுமையா இருக்கணும். 10 சில காரியங்கள் காண்பிப்பார். அது எப்ப நடக்கணும்னு நமக்கு தெரியாது. சில நேரத்துல பொறுமை நமக்கு அவசியமா தேவை இல்லையா? அதான் அந்த தீர்க்க தரிசன பார்வை உடையவர்கள் பொறுமையா இருப்பாங்க பாருங்க. பதற மாட்டான்.
அவன் அலக்கழிக்க மாட்டான், அவன் குழம்ப மாட்டான். அல்லேலூயா. அவன் அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தம் அவன் பொறுமையா இருப்பான். அவன் சொல்றாரு, நீ பொறுமையா காத்து கொண்டதுனால தீர்க்கதரிசன ஒளி இருக்கு அவன்கிட்ட, பொறுமையா காத்துக்கிறான். அப்படி நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். அல்லேலூயா. தீர்க்க தரிசன ஒளியை உடையவனுக்கு பாதுகாப்பு இருக்கும். அவன் இந்த உலகத்தை நோக்கி ஒரு பெரிய உபத்திரம் வரப்போகுது பிலதெல்பியா சபையே, ஆனா நீ தப்பிச்சிருவ, உன்னை எடுத்துக்கொள்ளுவேன். அல்லேலூயா. ராப்சர்ல நீ போயிடுவ. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் பலன் இருந்தோ நீ சண்டை போட்ட, மறுதலிக்கல. அல்லேலூயா. பூமி எங்கும் பூச்சக்கரம் எங்கும் ஒரு பெரிய உபத்திரவ காலம் வரும். அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்வாங்க. தேவனுடைய கோபாக்கினை பாத்திரங்கள் விழும், ஊற்றப்படும். தேவனுடைய கோபம் விழும். அந்த இடத்துல நான் உன்னை காப்பேன், நான் உன்னை தப்பி வைப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். தீர்க்க தரிசன ஒளி இருக்கிற உன்னை கர்த்தர் அவருடைய ராப்சர்ல எடுத்துக்கொள்வார். 5 புத்தியுள்ள ஸ்திரீ தங்கள் தீவெட்டிகளை எரிகிறதாய் வைத்திருந்தது நிமித்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். கைகளை வைத்து அழுகையா சொல்லாமா? எடுத்துக்கொள்ளப்படணும்னா உன் கையில அந்த தீர்க்க தரிசனம் ஒளி வேண்டும். கைகளை வைத்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் கேட்கிறார், தீர்க்க தரிசன ஒளியை வெற்றிக்கொள்ள எத்தனை பேருக்கு ஆவல்? இதோ கர்த்தரை நோக்கி கேளுங்க. அப்பா, என் கண்கள் திறக்கப்படணும். ஏதோ இரவு நேரங்கள்ல சொப்பனங்கள்ல நான் பேசணும், நீ பேசணும் என்னிடத்துல. ரிவிதினி அந்தொரு சந்தர விட கடகலவா. கர்த்தாவே, நீ சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லிவிட்டேன். ஆவியானவரே, இது உம்முடைய நேரம். நிரப்பும், உம்முடைய ஒவ்வொரு பாத்திரங்களையும் நிரப்பும். ரீபதொனி அந்தர வட வடகலவா. இதோ அவர்கள் தீவெற்றிகள் பற்றி பிடிகட்டும். ஊத்தும் உம்முடைய அனாயிண்டிங் ஆயில ஊத்துங்க. ரிபிலி அந்தரவா ரீபலோ சந்தர வட வடகலவா. எல்லா கர்ப்பத்தியோட வல்லமைகள் எரிவிட்டு மாந்திரி சந்தரபடபடகலவா. எல்லா மாந்திரிக கட்டிகள் உடையட்டும். பில்லிசோனிய வல்லமைகள் உடையட்டும். ரீக்க வேரி ஒந்தர வடகட கதன வடகட கதலவா. லீபர் ஒந்தர வடகட கதலவா. இரவு நேரங்களில் ஜெபிக்க முடியாதபடிக்கு தூக்கத்தை கொண்டு வருகிற பொல்லாத கணனத்தரையின் வல்லமைகள், நெட்சாடியோட வல்லமைகள் முறியடிக்கப்பட வேண்டவா ஜெபிக்கிற. அக்கினி கடந்து வரட்டும். ரேபெலே கவௌலி அண்டர வடகட கதன வடகதலவா. எல்லா வயலின் வல்லமைகள் எரியிட்டு எரி அந்தே சந்தலவோ ரிவோரி அந்தரபடபடகதலவா. ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தருடைய தீர்க்கதரிசன ஒளி பற்றி எரிகிற நேரமாய் இருக்கிறது. எதையோ கிதியோனே, கர்த்தருடைய பட்டயம் உன்னுடைய பட்டயமாய் மாற வேண்டும் என்றார். உன் கைகளில் எரிகிற தீவெட்டிகள் இருக்க வேண்டும். பிடி ரபா ரிமூந்தலா சந்தலபடபலவா ரூக பௌலி அந்தரபடபலவா யோரி அந்தரே சந்தலபடகடகதலவா. உனக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்களை வெட்டி போடத்தக்கதாக, உனக்கு விரோதமாய் வருகிற தடைகளை மலைகளை வெட்டி போடத்தக்கதாக, அதை பதறாக்கத்தக்கதாக ஆவியானவர் கொடுக்கிற ஒரு தீவெட்டி. அது தீர்க்க தரிசன ஒளி. எலிசாவின் நாட்களில் எலிசாவின் கண்கள் திறக்கப்பட்டிருந்தது போல இதோ உன் கண்கள் இதோ இந்த வேளையில திறக்கப்படட்டும். வல்லமாய் ரபிதினி மௌர மகட முடகட கதலவா மதிலா மதோ ரிமோம் தலா சந்தரபட பலபகலவா. விடாது விடாது ரிவிலி ஔகிரி யோந்தர விடகட கதடவா. ரத்தங்கள் சுத்திகரிக்கப்படுகிற நேரம். லீரி யோந்தரு சங்கே பௌரி அந்தரபட பலவா ரீக பௌலி நீபல பௌரி அந்தரபலவா ரூகி விலியோந்தரு சந்தரபட பலபகலவா. ஒவ்வொரு உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தினால செயல்படட்டும். செயல்படட்டும். இந்த வேளையில செயல்படட்டும். ரீகே ரதிலி பௌஷந்தரா ரூதுனி அந்தலபௌ ரியாந்தரபட பலவா. இந்த தீர்க்கதரிசன ஒளியை கர்த்தர் அனல்மூட்டி எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிற இரவு நேரங்களை கர்த்தர் இதோ கிதியோனை சத்துருவின் பாளையண்டைக்கு கொண்டு போய் நிற்க வைத்து அவன் என்ன பேசினான் என்பதை காது கொடுத்து கேட்கப்படினீர். எலிசாவை குறித்து சாட்சி சொன்ன அந்த சத்துருவின் பள்ளி அறையில நடந்த காரியங்களை போல இதோ கிதியோனுக்கும் நடந்தது. லீத நாந்துரி அம்பரா லுபா ரகிட கடகதலவா லீக்க பௌலி அந்தரபடபலபடகதலவா.
I see a candle which is glowing. Rigolotuno shandarabalaba. இதோ ஒளி விளக்காய், இதோ ஒவ்வொரு சபையும், இதோ ஒவ்வொரு சபையும் ஒரு விளக்கு தண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தீர்க்க தரிசன ஒளியாய் பற்றி எரியடும், பற்றி எரியடும். ஆவியானவர் அந்த விளக்கு, ஆவியானவர் அந்த விளக்கு. அது ஒவ்வொரு சபைகளுக்குள்ளும் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. இன்னும் ஊற்றப்பட வேண்டும். ரீபிலியம் தொரு சங்கபௌரி அண்டலவே ரபட கட கதலவா ரிபிலி கட கட கதலவா நீம லபதனி வலபட கட கதலவா. எந்த விக்கிரகத்தின் ஆவி உனக்கு விரோதமாய் நிற்கிறது என்பதை உன் கண்கள் காணத்தக்கதாக லாபரியம் தொரு சங்கர படகட கதலவா ஆதுரி அண்டரவா. தீர்க்கதரிசன ஒளி பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். இருளுள்ள ஸ்தலங்களை பிரகாசிக்க தக்கதாக ரீபிலி அந்தரவே சொந்தலபட படுகட கடகல அழகதலவா நோதுனியம் தொரு சொந்தர படகட கதல படகதலவா. தேவ வல்லமை கடந்து வரட்டும். இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு தீர்க்க தரிசன ஒளி. இதோ கர்த்தாவே, இன்னைக்கு உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாக ஆவலுடன் அர்ப்பணிப்புடன் வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உம்முடைய அபரிமிதமான கரம் இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிற. விடாதீங்க, விடாதீங்க. அக்கினி கடந்து ருன்னுரி அந்தர சுந்தர படபடபடகதலவா பற்றி எரிய வேண்டுமா ஜெபிக்கிற. எல்லா தடைகளும் உடைக்கிற, எல்லா தடைகளும் உடைக்கிற. தேவ வசனத்தை கேட்க முடியாதபடிக்கு அவளுடைய செவிகளை மண்ட பண்ணுகிற, கண்களை மங்கேறிய பண்ணுகிற, கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிற. சரீரம் புதுபலன் அடையிட்டு, சரீரம் புதுபலன் அடையிட்டு. வல்லவாய் ரபூரி ஓம் தரபட பட கட கதன பட கதன பட கதன பட கதன பட கதனமா. ஒவ்வொரு படுக்கைகளும் கொழுந்து விட்டு எரியட்டும் என் தேவனே, எரியட்டுமா சிந்தரே லீக பௌரி அந்தர பட 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 கதலவா லீபர் யந்தரு சந்தர பட பட கதலிவே நீபிலி யந்தரு சந்தர பட 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 கதல பட கதல பட கதலவா. கர்த்தர் இதோ யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காய் நன்றி. அந்த ஒளியாகிய தீபெட்டியை நாங்கள் பிடிக்க கிருபை தருவீராக. தீர்க்க ஆகிய தீபெட்டியை பிடிக்க கிருபை தருவீராக. வல்லமை கடந்து வரட்டுமா. ஆயத்தம் என்ன பாதரட்சை கர்த்தர் காண்பிக்கிறார். ஆயத்தப்படி, ஆயத்தப்படி. அந்த தீவெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். இதோ புத்தியுள்ள ஸ்திரீகள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள், தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் என்கிற வசனம். வல்லமை கடந்து வரட்டும். சபைகளை எந்த ஆவி செயல்படுகிறது என்பதை தீர்க்க தரிசனமாய் பார்க்க வேண்டும். இதோ வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நிருபங்களும் இயேசுவினிடத்திலிருந்து வந்த தீர்க்க தரிசனங்கள் என்று மறந்து விடாது. ஒவ்வொரு சபையில என்ன ஆவி செயல்படுது என்பதை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் காண்பித்தாரு. யேசபேல் ஒரு சபையில செயல்படுது. இதோ பீலையாமின் போதனை ஒரு சபையில செயல்படுது. இந்த சபையில உபத்திரம் வரப்போகுது, இந்த சபையில பொறுமை காணப்பட போகிறது. இதோ யூதர் அல்லாத பொய் சொல்லுகிற யூதர்கள் வரப்போறாங்க இந்த சபையில அப்படின்னு சொல்லி எத்தனை ப்ராஃபசி, how many prophecies God has given. சபை என்றால் ப்ராஃபசி இருக்கணும். ப்ராஃபசி இல்லாத இடம் அது சீர்கெட்டு போகும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. எல்லா கள்ள தவளைகள் எரியட்டு, கள்ள தவளைகள் எரியட்டு. கத்தல் கலு கந்துரா தவளையின் வல்லமைகள், கள்ள போதகத்தின் வல்லமைகள், அந்தி கிறிஸ்துவின் ஆவி கட்டிந்து கொள்ளுகிற, கட்டிந்து கொள்ளுகிறோம். தோர பௌலியம் தரபடபடகத நமல உரியம் துரு சந்தரபடபடகதலபடகத. தேவ வல்லமை கிரியேஷன் சகல கட்டுகள் உடையது. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். God bless you. வல்லமே கர்த்தர் பேசினார். எனக்கும் நிறைய காரியங்கள் இப்பதான் புரிஞ்சுது. சில காரியங்கள் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார். God bless you. Bye bye.